வணக்கம் நண்பர்களே, டெய்லி சினிமா அப்படி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருக்கிற படம் தான் தளபதி 68. இந்த படத்தில் தளபதி விஜய், பிரசாந்த், மோகன், லைலா, ஸ்னேகா, அதுக்கப்புறம் மீனாட்சி சௌத்ரி இவங்க விஜய் அவர்களுக்கு பேரா பண்ணுறாங்க. அதே போல் யோகி பாபு, பிரேம்ஜி அமரன், இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. வெங்கட் பிரபு படம்னாவே அவருடைய குரு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவருடைய நண்பர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களும் அந்த படத்தில் நடிக்கிறாங்க. அதே போல் யுவன் சங்கர் ராஜா தான் அந்த படத்துக்கு மியூசிக் போடுறாரு. ஏஜஸ் நிறுவனம் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. மோகனுக்கும் தளபதி விஜய்க்குமான ஃபைட் சீன்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்தாங்க அப்படின்ற தகவல்லாம் அதுக்கப்புறம் சென்னையிலே செட்டு போட்டு இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு போயிட்டு இருக்குது. இந்த நிலையில இந்த படத்தினுடைய டைட்டில் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் பயங்கரமாக வைரலாக போயிட்டு இருந்தது. ஆனால் படத்தினுடைய ப்ரொடியூசர் கல்பாத்தி, அவங்களுடைய மகள் அர்ச்சனா கல்பாத்தி மறுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய டைட்டில் வெங்கட் பிரபு அவர்கள் ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கிறாரு. ஆனால் பாஸ்ன்றது டைட்டிலில் வேறு டைட்டில் இருக்குது, அது அறிவிப்பு வரும்போது கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய டைட்டில் மற்றும் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜனவரி 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகும், இல்லை டிசம்பர் 31ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்லாம் கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 15 நாளைக்குள்ளே அந்த படத்தினுடைய டைட்டில் என்ன அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நியூ இயர் ஸ்பெஷலாக இந்த படத்தினுடைய டைட்டில் வெளிவர அதிக வாய்ப்பு இருக்குது. ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடித்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற படம் தான் ஜிகர்தண்டா XX. இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் ராகவா லாரன்ஸ் மட்டும் இல்லாமல் எஸ் ஏ சூர்யா அவர்கள். ஸோ அவருடைய நடிப்பு ரொம்ப வித்தியாசமாகவும் மிருகத்தனமாகவும் இருந்தது, ரொம்ப வெறித்தனமாக இருந்தது. அதே போல் இந்த படத்தினுடைய டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய ஸ்கிரிப்டு, ஸ்க்ரீன் பிளே இது எல்லாமே பயங்கரமாக இருந்தது. அதே போல் இந்த வெற்றிக்கு சந்தோஷ் நாராயணன் அவருடைய பேக்ரவுண்டு ஸ்கோரும் மிகச்சிறந்த ஒரு பங்கு தந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ் சினிமாவில் நிறைய பேர் இந்த படத்தை பாராட்டினாங்க. தெலுங்கு சினிமாவிலையும் நானி உட்பட நிறைய பேர் இந்த படத்தை பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு கலைஞர்களும் அந்த படத்தை வெகுவாக பாராட்டி இருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த படத்தினுடைய சக்ஸஸுக்கு அப்புறமா ராகவா லாரன்ஸ் அவர்கள் வித்தியாசமான கதைகளை கேட்டு நடிக்கிறதா தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு அடுத்ததாக ராகவா லாரன்ஸ் அவர்கள் எந்த படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அயோத்தி படம். ஸோ சசிகுமார் நடிப்பில் வெளிவந்த அயோத்தி படம் மிகச்சிறந்த ஒரு படம், எல்லாருமே பாராட்டினாங்க. இந்த படத்தை பார்த்து அழுவாதவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தகவல்லாம் வந்துட்டு இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு திரைப்படம் அது. இந்த படத்துடைய டைரக்டர் தான் மந்திரமூர்த்தி, அவருடைய டைரக்ஷனில் தான் அடுத்ததாக ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் சமூக வலைதளங்களில் பரவிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு அடுத்ததாக ராகவா லாரன்ஸ் அவர்கள் யாருடைய டைரக்ஷனில் நடிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. யாருடைய டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ராம்குமார். நேற்று இன்று நாளை விஷாலுடைய நேற்று இன்று நாளை படத்தை இயக்குன ராம்குமாருடைய டைரக்ஷனில் தான் அடுத்ததாக நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸும் கிடச்சிருக்கு. ஏற்கனவே நேற்று இன்று நாளை அந்த படமும் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். அதே போல் இப்போ சிவகார்த்திகேயனை வச்சு எடுத்துருக்கிற படம் தான் அயலான். இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படமும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் தான். ஸோ இதுக்கு அடுத்தது ராகவா லாரன்ஸை வச்சு ராம்குமார் இயக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த படமும் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டைரக்டர், ஒளிப்பதிவாளர், இது போல் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். KR அவர்கள். ஸோ இவர் ரொம்ப நாளைக்கு அப்புறமா 1000 பொற்காசுகள் அப்படின்ற ஒரு படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண போகிறாரு. இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில் இவர் கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய ஒரு டிக்கெட்டை வாங்கினா இன்னொரு டிக்கெட் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. எந்த காரணத்தால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவரே ஒரு விஷயத்தை இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது முன்னணி நடிகர்கள் அவங்களுடைய படங்கள் மட்டும்தான் இங்கே ரசிகர்கள் பார்க்க வராங்க. புதுமுக நடிகர்களுக்கு முதல் காட்சிக்கே யாருமே வர்றதில்லை. அதனால் காட்சிகள் ரத்தாகுது. இந்த காரணத்தால் நான் இந்த ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறேன். என்னுடைய இந்த படத்தின் மூலமாக ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதற்கு கமல்ஹாசன் அவர்கள் ரிப்ளை கொடுத்துருக்கிறாரு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல ஐடியா. ஸோ இதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் நானுமே ஒரு சின்ன படத்தில் தான் பெரிய ஆள் ஆகிடுக்கிறேன். இதே போல் ஒரு சின்ன படத்தில் நடிக்கிறவங்க தான் நாளைக்கு பெரிய நட்சத்திரமாக ஆவாங்க. அதே போல் ஒரு பெரிய படத்தில் ஒரு சின்ன வேடத்தில் நடிக்கிறவங்க தான் நாளைக்கு பெரிய ஆள் ஆகிடுவாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. ஆனால் பெரிய ஆள் இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டு அதோட நின்றுவாங்க. ஆனால் சின்ன படத்தில் நடிக்கிறவங்க தான் பெருசாக வளருவாங்க அப்படின்ற மாதிரி கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கும் இந்த ஒரு திட்டத்துக்கும்
அவருடைய வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருக்கிறாரு. கார்த்தி நடிச்சு கடைசியாக ரிலீஸ் ஆன படம் தான் ஜப்பான். இது வந்து இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி பெரிய வரவேற்பு பெறலை அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தில் கொஞ்சம் லாஸும் ஏற்பட்டது. இந்த படத்துக்கு அடுத்ததான் கார்த்தி அவர்கள் நலன் குமாரசாமி அவருடைய இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த படத்துக்கு அடுத்ததான் பிரேம்குமார் இயக்கத்திலையும் ஒரு படத்தில் கார்த்தி அவர்கள் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த 2 படங்களுடைய படப்பிடிப்பு வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 படங்களுக்கு அடுத்ததான் கார்த்தி அவர்கள் எந்த படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. மித்ரன் அவருடைய இயக்கத்தில் போன வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் தான் சர்தார். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றது. இந்த படத்துடைய 2ஆம் பாகத்துக்கான கதையை வந்து இந்த படத்துடைய டைரக்டர் மித்ரன் அவர்கள் ரெடி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கார்த்தி அவர்கள் நடிக்க போகிறாரு. இதுதான் வந்து சர்தார் 2. இந்த படத்துடைய படப்பிடிப்பு 2024 ஏப்ரல் மாதம் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தகவல் வந்து கிடைச்சிருக்கு. விஜய் சேதுபதி நடிப்பில் நலன் குமாரசாமி அவருடைய இயக்கத்தில் ஒரு 10 வருஷம் முன்னாடி வெளியான படம் தான் சூதுக்கவும். இந்த படம் வந்து ஒரு பேய் படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது. இந்த படத்தில் தான் அசோக் செல்வன் அவர்கள் அறிமுகமானார். இந்த படம் ரிலீஸ் ஆகி 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்துடைய தயாரிப்பாளர் இந்த படத்துடைய 2ஆம் பாகத்தை இப்போ எடுத்துட்டு இருக்காரு. இந்த படத்தில் மிர்ச்சி சிவா அவர்கள் ஹீரோவாக நடிக்கிறாரு. முன்னாடி விஜய் சேதுபதி நடிச்சார், இப்போ வந்து மிர்ச்சி சிவா நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ராதா ரவி, கருணாகரன் இன்னும் நிறைய பேர் வந்து நடிக்கிறாங்க. அந்த படத்தில் நடிச்ச யாரும் இந்த படத்தில் வந்து நடிக்கல. இந்த படத்துடைய படப்பிடிப்பு சீக்கிரத்தில் முடிவு போகிறதா இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இந்த படத்துடைய போஸ்டையும் வந்து நேற்று இந்த படக்குழு வந்து வெளியிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் 2024 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டும் தகவல்லாம் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் போல் இந்த படமும் வெற்றி அடையுமா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் சினிமா டிவி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.